அச்சமில்லை அச்சமில்லை அடலேரே புறப்படு, துச்சமென தோள் திரட்டி தமிழ் மகனே புறப்படு. அழைக்கின்றார் நம் தளபதி ஸ்டாலின் அணிவகுப்போம், அனைத்து கட்சி தோழமையோடு பணிமுடிப்போம். அழைக்கின்றார் நம் தளபதி ஸ்டாலின் அணிவகுப்போம், அனைத்து கட்சி தோழமையோடு பணிமுடிப்போம். அச்சமில்லை அச்சமில்லை அடலேரே புறப்படு, துச்சமென தோள் திரட்டி தமிழ் மகனே புறப்படு. பெரியார் பெண் உரிமைக்காக பாடுபட்டாரு. அதனால பெண்கள் தான் அவருக்கு முதல்ல போடணும். ஆமா, அதனால நீங்க அக்கா வாங்க, ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுங்க. அப்படி நீங்க அப்படியே ஒரு வழி கொடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நமது கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ராஜேசன் அவர்களுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகள் அனைவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களுடன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வரவேற்புரை சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஷாம் சம்பத் அவர்கள் உரையாற்றுவார். மாவட்ட நிர்வாகிகளாவது முன்னாடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவில் எப்பொழுதுமே அடிக்கடி வருக வருக என வரவேற்கின்ற நிலையில் நான் இருந்தாலும் தற்போது ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி நான் வரவேற்பது என் மனதிலே ஆவலாக இருந்தாலும் காலத்தை கருத்தில் கொண்டு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் முதலாவது வரவேற்று நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் அவர்களை இந்த அணியின் சார்பாக வரவேற்கின்ற வகையில் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் அண்ணன் பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பார்கள். ஏழைகளின் சிரிப்பினிலே இறைவனையே காண்பவன், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இதயமெல்லாம் கவர்ந்தவன். மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவர்களை பிரான்சிஸ் அவர்கள் வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அணியில யாரும் பெண்கள் இல்லாததால் அக்கா ராணி அவர்களை வரவேற்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன்.
தலைமை நிலைய பொறுப்பாளராக இருக்கிற அண்ணன் மணிமாறன் அவர்களை நம்முடைய ஒளிபாய் அவர்கள் வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நகர பொறுப்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற சகோதரர் அன்பரசு அவர்களை நம்முடைய சவுகார் பாஸ் அவர்களை வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிவகுமார் அவர்களை, பூபதி அவர்களை, இம்ரான் அவர்கள் வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தம்பி விஸ்வா அவர்களை நம்முடைய ஜஹாங்கீர் பாய் அவர்கள் வரவேற்பார்கள். இளைஞரணி அமைப்பாளர் கதிர்வேல் அவர்களை மாவட்ட துணை செயலாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு நாசர் பாய் அவர்கள் கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று கிறிஸ்தவ சமுதாயத்தில் பாதிரியார் அவர்களும் சிமியோன் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிற பிஷப் SCUI என்ற விங்கின் தலைவராக இருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய முகமதிய சமுதாயத்தைச் சேர்ந்த தௌலத் அவர்களையும் கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த போதர் அவர்களையும் சாந்தகுமார் அவர்களையும் கௌரவிப்பது மாவட்டம் விரும்பி ஒழுங்கு செய்திருக்கிறார் என்றாலும் எங்கள் அணியின் சார்பாக அவர்களை வரவேற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். இருக்கலாமா சார்? பிரான்சிஸ் பின்னாடி போயிட்டாங்களா? நடக்க முடியாதுன்னு சரி இருக்கட்டும். அவருக்கு பேரா மார்டின் அவர்களையும் தற்போது நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் என்னுடைய இளைஞரையும் வரவேற்று வதைகின்ற சிறுபான்மை மக்கள் நலம் காத்தவனாம் நந்தவனாம் வதைகின்ற சிறுபான்மை மக்கள் நலம் காத்தவனாம் பூம்புகாரை கண்டவனாம் வீண்புகாரை வென்றவனாம் பூம்புகாரை கண்டவனாம் வீண்புகாரை வென்றவனாம் தீங்கான துரோகம் மாய்த்த திறனாளன் வாழியவே தீங்கான துரோகம் மாய்த்த திறனாளன் வாழியவே தமிழகத்தின் தவ புதல்வன் தரணி போற்றும் செயல் வீரன் அமுத வாஞ்சை நிறைந்த அன்னை அஞ்சுகத்தின் செல்வ மகன் அண்ணாவின் தம்பியவன் அமுத வாஞ்சை நிறைந்த அன்னை அஞ்சுகத்தின் செல்வ மகன் அண்ணாவின் தம்பியவன் தமிழகத்தின் தவ புதல்வன் தரணி போற்றும் செயல் வீரன்
அமுதவாஞ்சை நிறைந்த அன்னை அஞ்சுகத்தின் செல்வ மகன் அண்ணாவின் தம்பியவன். அமைப்பாளர் அத்தனை பேரையும் முன்னால் வரும்படி கேட்டுக்கொண்டு மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் அமர்ந்தால் எங்களுடைய போட்டோ வெளியே தெரியும் என்ற வேண்டுகோளை குறித்து நினைவு பரிசை எங்கள் அணியில முன்னோராக இருக்கிற வீடு கொடுத்தவங்க பார்க்கலாம். அவர் பேசுறதுக்கு நாங்கள் போட்டோவை பார்க்கிறோம். தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு, நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு. தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு, நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு. எல்லையே இல்லாதது உன் சிறப்பு. ஏழைக்கு இறக்கப்படுபவர், கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்ற பெரிய பொன்மொழியை இந்த உலகுக்கு உரித்த மகான் இயேசுபிரான் பிறந்த நன்னாளை நாம் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி வருகிறோம். அந்த கிறிஸ்துமஸ் விழாவினுடைய இன்றைய நிகழ்ச்சியை எல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட சிறுபான்மையினுடைய அமைப்பாளர் நம்மை இங்கே வரவேற்றிருக்கக்கூடிய சாம் சம்பத் அவர்களே, இந்த நிகழ்விலே நம்மை முதலிலே வரவேற்று நல்ல ஒரு பாடலை பாடிய சகோதரி சோபியா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பாடல்கள் பெரும் மதிப்பிற்குரிய பீட்டர் ஜான்பால் அவர்களே, சிமியோன் அவர்களே, பாடலர் சாந்தகுமார் அவர்களே, தௌலத் கான் அவர்களே, பாரூக் பாஷா அவர்களே, இங்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவாக இங்கே அவதாரம் எடுத்திருக்கிற சகோதரர் நிர்மல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்படி ஒரு சிறப்பாக நானே இந்த அலுவலகத்திற்கு வந்த பிறகுதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்பதை இங்கு வந்த பிறகுதான் நானே தெரிந்து கொண்டேன். ஆகினால் கொல்லிமலைக்கு செல்வது கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் இதை முழுமையாக இந்த அணியினுடைய இந்த ஏற்பாட்டிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட சிறுபான்மையினர் அணியினுடைய அத்தனை துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர்கள் அண்ணன் பொன்னுசாமி எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களே, அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, தலைமை கழகத்துடைய மகளிர் தொழிலினுடைய இணை செயலாளர் அக்கா ராணி அவர்களே, தலைமை கழகத்துடைய இலக்கியனுடைய புலவர் அண்ணன் மணிமாறன் அவர்களே, டாக்டர் நாயகன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பவித்ரன் கண்ணன் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர்களுடைய அமைப்பாளர் அறிவழகன் அவர்களே, இந்த நிகழ்விலே இங்கே பங்கேற்கக்கூடிய நகர கழகத்துடைய செயலாளர்கள் பூபதி அவர்களே, நந்திப்பழம் சிவா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு இங்கு வந்திருக்கின்ற மாவட்ட அணியினுடைய இலக்கியனுடைய அமைப்பாளர் காட்சியிலிருந்து வந்திருக்கின்ற கல்யாண தொழிலை ரங்கசாமி அவர்களே, மாவட்ட இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர் மதி அவர்களே, மாவட்ட விவசாய தொழிலாளர்களுடைய விவசாயிகளுடைய அமைப்பாளர் அம்மையப்பன் அவர்களே, பெரியவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் வயப்பட்டி சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் சகோதரர் கதிர்வேல் அவர்களே,
இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய நகரங்களுடைய உதிரிகள் அதே போன்று மாவட்ட துணை அமைப்பாளர் அவர் ஒழிந்திடும் வரை நீ துஞ்சுவாயோ அவர் ஒழிந்திடும் வரை நீ துஞ்சுவாயோ தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு இல்லையே இல்லாதது உன் சிறப்பு இல்லையே இல்லாதது உன் சிறப்பு தலைவா இந்தியை விரட்டுவது உன் பொறுப்பு தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இன்னும் திராவிட கழகத்திலிருந்து இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சகோதரர் பெரியசாமி அவர்களே, அனைவரையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பத்திரிகையாளர்களின் சார்பாக நான் வருக வருக என வரவேற்று இயேசுபிரான் இந்த நாட்டிலே தோன்றிய தினம்தான் கிறிஸ்துமஸ் ஆக இன்றைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே பேசுகின்ற போது சொன்னார், எப்படி இந்து சமயத்திற்கும் மற்ற சமயங்களுக்கெல்லாம் இறைவன் ஒருவனே கடவுள் ஒருவனே என்கின்ற தத்துவம் தன்னுடைய அடிப்படையே ஈசன் என்றால் இயேசு. நாம் மாரியம்மா என்று சொல்வதுதான் அன்னை மேரி அம்மா. இதுதான் அடிப்படை. ஈசனுக்கும் இயேசுக்கும் வித்தியாசம் கிடையாது. மாரியம்மாளுக்கும் அன்னை மேரிக்கும் வித்தியாசம் கிடையாது. இதுதான் வெவ்வேறு பெயர்களிலே நம்மை இன்றைக்கு இருந்தாலும் இறைவன் ஒருவனே என்கின்ற அந்த தத்துவம் நம்மை அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவரும் நம்மை ஒற்றுமையாக வாழ வைக்கின்ற அந்த அடிப்படை கருத்து இயேசுபிரான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் நான் முதலிலே சொன்னது. ஏழைக்கு எவன் உதவி செய்கிறானோ அவன் இறைவனுக்கு கடன் குடிக்கிறான் என்று இயேசுபிரான் அவர்கள் சொன்னார். அதற்கு அடுத்தது பாரத்தை சுமப்பவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், அவருக்கு நான் இறைப்பாற்றை தருகிறேன் என்று சொன்னார் இயேசுபிரான் அவர்கள். எனக்கு தினந்தோறும் கிறிஸ்துவ சமுதாயத்திலே இருந்து சென்னையிலே இருக்கின்ற பேராலயத்திலிருந்து நம்முடைய பேராயராக இருக்கின்ற சர்க்குண பாண்டியன் அவர்கள் அவரை சார்ந்தவர்கள் எனக்கு தினந்தோறும் காலை 5 மணி வாக்கிலே பேராயத்திலே கிறிஸ்துமஸ் பேராயத்திலே எனக்காக ஜெபம் பண்ணி தினந்தோறும் எனக்கு ஒரு செய்தி 5:30 மணிக்கு 6 மணிக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல வரும். நான் இங்கு வந்த பிறகுதான் இன்றைக்கு என்ன செய்தி பேராயத்திலிருந்து கிறிஸ்துமஸ் பேராயத்திலிருந்து வந்தது என்பதை நான் இங்கு வந்த பிறகுதான் என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை இன்றைக்கு எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் வைக்கிறேன். காலை 5:32 என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்னை பேராலயத்திலிருந்து வந்திருக்கிற செய்தி, கர்த்தர் நல்லவர், அப்ப கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றால் நியாயாதிபதிகள். இது பைபிளிலே 13 வாசகம், 13 உபதேசம். அதனுடைய அர்த்தம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் எத்தனையோ நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன, நன்மையான காரியங்கள் நடைபெறுகின்றன. நாம் நினைக்கும் காரியங்களும் நாம் எதிர்பார்க்கும் காரியங்களும் நன்மையாய் முடியும் போது நாம் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. நம் உள்ளம் மகிழும் போது நமக்கு நன்மையான காரியங்கள் நடந்த போதும் நடக்கும் போதும் இதை கடவுள் எனக்கு செய்தார் என்ற உணர்வு வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் நமக்கு செய்தார் என்ற நாம் அறிந்திருப்போமானால் நன்மையும் கிருபையும் வெற்றியும் நம்மை எப்பொழுதும் தொடரும். ஆமென். இந்த செய்தி தான் இன்றைக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்த செய்தி. நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பல்வேறு நிலைகளில் வேறுபட்டு இருந்தாலும் இரக்கம் காட்டுவதும் தொண்டுள்ளமும் நம் மனிதனுக்கு உடன் பிறந்ததாக இருக்க வேண்டும். போட்டி பொறாமைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் இறைவனுடைய கிருபை நமக்கு இன்றைக்கும் கிடைக்கும். வெறுமனே இறைவனை துதிப்பாடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம் மனது தூய்மையோடு இறைவனை வணங்குகின்ற போதுதான்
இறைவனுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதுதான் அனைத்து மதத்திலும் சொல்லப்பட்ட கருத்து. நம் மனது தூய்மை அடைகின்ற போது நம் மனதிலே இறைவன் குடிகொள்ளுவான் என்பதுதான் அடிப்படை கருத்து. அதை நாம் உணர்ந்து தூய்மையான எண்ணத்தோடு இந்த அனைத்து மக்களுக்கும் ஏழைக்கும் இறக்கப்பட்டு இந்த இறைவன் ஒருவன் நமக்கு மேல் இருக்கிறான், அவன் மீது அன்பையும் பயத்தையும் வைத்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே இங்கு சிறப்பாக நடத்தி என்னை அழைத்து எனக்கு பெருமை சேர்த்து எவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நாங்களே எதிர்பார்க்காத வண்ணம் இந்த மாவட்ட கழக அலுவலகத்திலே நடத்திய மாவட்ட சிறுபான்மையினர் அணிக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பொறுப்பாளர் அவர்கள் அண்ணன் ராஜகோபாலை மறந்துவிட்டேன் என்று சுட்டிக்காட்டினார். முதலாவது வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் வாழ்த்துறை சொல்லுங்கள், ஒவ்வொருவரையும் நான் அழைத்தால் காலதாமதம் ஆகிடும் என்ற வேண்டுகோளை அவரிடத்தில் வைத்திருந்தேன். ஆனால் காலத்தின் கருத்தில் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற வகையில நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த அணியினருக்கு நினைவு பரிசாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை நான் ஒவ்வொருவராக படிக்கும் போது வரிசையாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மேட்டுப்பட்டி பகுதியை சார்ந்த ஒளி அகமது அவர்களை முன்பாக வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற வகையில மாவட்ட செயலாளர் கொடுக்கிற நினைவு பரிசை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்ணகி அவர்கள் அவருக்கு பதிலாக மார்டின் அவர்கள் வந்து வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் மாமு பாண்டியன் அவர்கள், பிரான்சிஸ் அவர்கள், இம்ரான், நாமக்கல் இம்ரான் அவர்கள், அடுத்து ஜஹாங்கீர், மாவட்ட துணை அமைச்சர்களாக சிறுபான்மையில் இருக்கிற நாசர் பாஷா, நான் பெயர் பிடிக்கின்றவர்கள் வங்கியாக வர வேண்டும், எனக்கு ஏரியா மறந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். நாசர் பாஷா வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்துல் கலாம், இவர் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்து ஆட்சியை செய்வது போல சிறுபான்மை அணிக்கு அப்துல் கலாம் அவர்கள் முக்கியஸ்தர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 2 துணை அமைப்பாளர்கள், ஆமாம், 2 அமைப்பாளர்கள் வரவில்லை, அதை பிறகு நான் பெற்றுக் கொள்கிறேன். தற்போது வந்திருக்கிற முக்கியஸ்தர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு அடிக்கடி சிறுபான்மையினர் இருப்பாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது பெரும்பான்மை அணி. அதனால் இந்த பெரும்பான்மை அணியினுடைய அமைப்பாளர் அண்ணன் சம்பத் அவர்களை நான் இன்று நேற்றல்ல 89ஆம் ஆண்டு முதல் எனக்கு அவர் நன்றாக அறிமுகம் தெரியும். 89ஆம் ஆண்டு முதல் நம்ம அதுக்கு முன்பு அவர் அப்பொழுது துணை சபாநாயகராக இருந்த நம்முடைய விபி துரைசாமி அவர்களிடத்துல மிக ஒரு கடுமையான பிஏவாக இருந்தார். இப்பதான் இவர் இந்த மாதிரி போட்டிருக்கிறார். 89ல் அவர் நான் பாக்குறப்ப இவர் ஏதோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரான்னு நினைச்சேன். ஏன்னா அப்போ உள்ள சஃபாரி போட்டு தான் வருவார். சஃபாரி போட்டு தான் வந்த சாம் சம்பத் என்று நான் ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அவரை நான் சிறு வயதிலே இருந்து அறிவேன். இயக்கம் என்றால் அது தன்னுடைய மூச்சிலே கலந்தது என்பதை நன்றாக உணர்ந்த சாம் சம்பத்தை நான் வாழ்த்தி இந்த பரிசு வழங்குவதிலே பெருமை அடைகிறேன்.
வந்திருக்கிற முக்கியஸ்தர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று மாவட்டத்தினர் கேட்டுக்கொண்டபடியினால் நம்முடைய இமாம் அவர்களை நினைவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இமாம் தௌலத் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். தற்போது சாந்தகுமார் திருச்சபை போதகர் நம்முடைய போதகர் பீட்டர் ஜான் பால் அவர்கள், போதகர் சிமியோன் மாவட்ட தலைவர் CQI என்ற அமைப்பை சார்ந்தவர், நம்முடைய பரத் பாஷா நம்முடைய எல்லோரையும் வரவேற்று பாடல் பாடிய மகள் சோபி அவர்களை வரும்படி அழைக்கிறேன். இறுதியாக நம்முடைய போதகர் பீட்டர் ஜான் பால் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து நம்மை ஆசீர்வதித்து கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறோம்.